வாசிங்க வாசிங்க 35 வாசிங்க. அந்நாள் முதல் நகரம், அந்த நாள் முதல், யெகோவா ஷம்மா, அந்த நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் வரும். அந்த நாள் முதல் அந்த நகரம் யெகோவா. அப்ப அந்த நகரத்துக்கு பேர் தான் யெகோவா ஷம்மா என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த புதிய நகரத்துக்கு பெயர் தான் யெகோவா ஷம்மா. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் என்னுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். என்னுடைய பிரசன்னத்தை நீங்க இழந்தீங்க. எருசலேமை விட்டு என்னுடைய பிரசன்னம் அகன்று போயிற்று. இப்ப சிறையிருப்பிலிருந்து மறுபடியுமாய் நீங்கள் வருவீர்கள். எங்க வருவீங்க? இந்த புதிய நகரத்துக்கு வருவீங்க. அந்த புதிய நகரத்துக்கு பெயர் தான் யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா என்றால் என்ன அர்த்தம்? மறுபடியும் என்னுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம். மோசே ஒரு முறை சொன்னான், கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் என் கூட வந்தாதான் நான் புறப்பட்டு போவேன், இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேன், புறப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும். அப்ப யெகோவா ஷம்மா என்றால் என்ன அர்த்தம்? என்னுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும், என்னுடைய சமூகம் அங்கே இருக்கும் என்று அர்த்தம். ஆகவே பாருங்க, இவர்கள் சிறையிருப்புக்குள்ளே போனார்கள். சிறையிருப்புக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தரிசனத்தை காண்பித்து பாருங்க அந்த நகரத்தை காண்பிக்கிறார். அந்த நகரத்துக்கு பெயர் தான் யெகோவா ஷம்மா என்று அங்க பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. யெகோவா ஷம்மா என்றால் என்ன அர்த்தம்? God is there என்ற அர்த்தம். கர்த்தர் அங்கே இருக்கிறார். God is here என்ற அர்த்தம். கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்ற அர்த்தம். தரணியை ஆளுகிறவர் தங்கி இருக்கிறார் என்ற அர்த்தம். சர்வ வல்லவர் அங்கே வாசம் பண்ணுகிறார் என்ற அர்த்தம். என்னுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும் என்று அர்த்தம். எங்கே இருக்கும்? என்னுடைய நகரத்தின் மேலே, எருசலேம் நகரத்தின் மேலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் என்று அர்த்தம். இதுவரைக்கும் எத்தனை விளங்கிருச்சு? இப்ப எல்லாரும் கவனிங்க. ஏன் இஸ்ரவேல் மக்கள் தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள்? இதான் முக்கியம், இதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள்? ஏன் சிறையிருப்புக்குள்ளாக போனார்கள்? ஏன் அடிமைத்தனத்துக்குள்ளாக போனார்கள்? தேவ பிரசன்னம் ஏன் இவர்களை விட்டு எடுபட்டு போய்விட்டது? ஏன் எருசலேம் நகரம் சுற்றரிக்கப்பட்டு போய்விட்டது? ஏன் தேவாலயம் அங்கு அக்கினி தீக்கிரையாக ஆக்கப்பட்டது? இதெல்லாம் ஆழமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் காண்கிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது, நரகலான விக்கிரகங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, நரகலான விக்கிரகங்கள் மூலமாக தேவனுக்கு கோபத்தை ஊட்டும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலே ஈடுபடும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? தேவ பிரசன்னம் நம்மை விட்டு என்ன செய்து விடுகிறது? போய்விடுகிறது. தேவ பிரசன்னத்தை நாம் இழக்கிறோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்தை நாம் இழக்கிறோம். சொத்துக்களை நாம் இழந்து விடுகிறோம். சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். சரீர சுகத்தை நாம் இழந்து விடுகிறோம். சுதந்திரத்தை நாம் இழந்து விடுகிறோம். காணியாட்சிகளை நாம் இழந்து விடுகிறோம். நஷ்டங்கள் உண்டாகிறது, வாழ்க்கையிலே இழப்புகள் வாழ்க்கையிலே உண்டாகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யக்கூடாது. அவருக்கு உகந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். சில வேளைகளிலே நாம் வழி விலகி கர்த்தருக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபடும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலே நான் போகும் பொழுது, கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக எச்சரிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் எச்சரிக்கிறார். எச்சரிக்கும் பொழுது நாம் உடனே என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். பிரசங்கத்தின் மூலமாக, ஆராதனையிலே கர்த்தருடைய
வார்த்தை வருகிறது, ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார், சத்தம் கொடுக்கிறார். நீ போகிற வழி சரியல்ல, நீ போகிற வழி கர்த்தருக்கு பிரியமானதல்ல, நீ செல்கிற வழி அது கர்த்தருக்கு உகந்த வழி அல்ல, நீ வழி செல்கிறாய், இதனால நஷ்டங்கள் வரப்போகிறது, இழப்புகள் வரப்போகிறது, இதனாலே நீ சில சொத்துக்களை இழக்கப் போகிறாய், மனம் திரும்பு என்று கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது உணர்வடைந்து தாழ்த்தி உடனே மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பலைனா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இந்த சிறையிருப்புக்குள்ளே போனார்களோ இப்படி நாமும் போய் சில சிறையிருப்புக்குள்ளே மாட்டக்கூடிய வாய்ப்புகள் என்ன செஞ்சிடும், நேரிடும். கவனம், எச்சரிக்கை. நம்முடைய தேவன் நம்ம எச்சரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உணர்வடைய வேண்டும். கர்த்தர் சொல்றார் சில சமயங்கள்ல, அந்த ஆளு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத. எல்லாம் இருக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத, தோழமை வைக்காத, சேராத, அது உன் எதிர்காலத்தை பாழாக்கிரும். தொடர்பு வைக்காத, போனை கட் பண்ணு, பேச்சுவார்த்தை நிறுத்து சடன்லியா என்று கர்த்தர் எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், உடனடியாக கீழ்ப்படியும் பொழுது நான் அநேக ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொண்டோம். ஆமென். அநேக நஷ்டங்களுக்கு நாம் தப்பித்துக் கொண்டோம். அநேக பாருங்க வியாதிகளுக்கு நாம் தப்பித்துக் கொண்டோம். கீழ்ப்படியாமல் போகும் பொழுது சிறையிருப்புக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமென். ரகசியமாக சில தவறுகளை நீ செய்து கொண்டே இருக்கிறாய். தகப்பனுக்கு தெரியாமல், தாய்க்கு தெரியாமல், சபைக்கு தெரியாமல் சில பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாய். அக்கிரமம் பண்ணுகிறாய், அநியாயம் பண்ணுகிறாய், திருட்டுத்தனம் பண்ணுகிறாய், பொருட்களை அபகரிக்கிறாய். அதை விட்டுவிடு என்று கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது உணர்வடைந்து என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். உன்னுடைய சகோதரனுக்கு சேர வேண்டிய பங்கை நீ கொடு, அதை கொடுத்து தீர்த்து விடு. உன்னுடைய சகோதரனுடைய பங்கை நீ எடுத்துக்கொள்ளாத என்று கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது உடனே என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய. கீழ்ப்படியாத பட்சத்திலே அதனுடைய ரிசல்ட் சில நாட்கள் கழித்து என்ன செய்ய ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். ஆகவே கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக, தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, தம்முடைய வார்த்தையின் மூலமாக எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது உடனடியாக உணர்வடைந்து அந்த பாவத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அந்த வழியை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய வழியில் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். நீதிமொழிகளில் நாம் பார்க்கிறோம், உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. கால்நடையை தூக்கிப்பார் என்று சொல்கிறார். உன்னுடைய வழியை நீ பார், நீ போகிற வழி சரியா என்பதை நீ கவனித்து பார் என்று சொல்லுகிறார். ஓ ஆண்டவரே, நான் போகிற வழி சரியல்லையே, கர்த்தாவே இது உமக்கு பிரியமில்லாத வழியே என்று மனம் திரும்பி கர்த்தருடைய வழியில் என்ன செய்ய வேண்டும், நாம் வர வேண்டும். வரும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும், ஐஸ்வர்யங்களை நாம் பார்க்க முடியும். கல்வாரி சிலுவையின் மூலமாக கர்த்தர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அவருடைய கல்வாரி ரத்தம் நம்மை பாதுகாக்கும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? எத்தனை பேரு உங்களை சரிவில்லை நினைக்கிறீங்க? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கவே இல்லை, காதை அடைச்சுக்கிறாங்க, கோபம் மூட்டுறாங்க, வானத்தின் சேனைகளை எல்லாம் தொழுது கொள்கிறார்கள். போய் சூரியன் சந்திரன் நட்சத்திரத்துக்கெல்லாம் போய் பலியிடுறான். பிள்ளைகளை கொண்டு போய் தீக்கடகம் பண்ணுகிறான், பிள்ளைகளை பலியிடுறான். கர்த்தர் எச்சரிக்கிறாரு, நரகரான விக்கிரங்களுக்கு பலியிடாத, என்னை விட்டு தூரம் போகாத என்று எச்சரிக்கிறார். கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாமல் போனதுனால சிறையிருப்பு, தேவ பிரசன்னம் எருசலேமை விட்டு நீங்கினது. தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள், ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். சிறையிருப்புல கிடக்கும் பொழுது வேதனைப்பட்டு அழுகிறாங்க. மறுபடியும் நாங்கள் எப்போ போவோம் சொல்லி கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கிறாரு, மறுபடியும் கொண்டு வருகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? எஸ்ரா வந்து அதெல்லாம் சரி பண்ணுகிறாரு. நெகேமியா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுகிறாரு. கோரேஸ் என்கிற ராஜாவை கர்த்தர் எழுப்பி எல்லாவற்றையும் சரி பண்ணி கொடுக்கிறாரு. மறுபடியுமாய் 70 வருஷங்கள் கழித்து இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சொந்த தேசத்துக்கு வருகிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறார்கள், தேவ பிரசன்னத்தை உணர்கிறார்கள். யெகோவா ஷம்மா என்று அந்த நகரத்துக்கு
பேர் வைக்கப்படும். ஆமென். ஆகவே என்னுடைய பிரசன்னம் அங்கே தங்கி இருக்கும் என்று அர்த்தம். ஆகவே எப்போதும் தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டுமா, அனுபவிக்க வேண்டுமா? எப்போதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவ பிரசன்னத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? உணர முடியும், அனுபவிக்க